எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுடைய தீபா. இன்னைக்கு நம்ம சேனலில் நைட்லேருந்தே மதியம் வரைக்கும் விலாக் பார்க்கலாம். இது என்னது, இது சம்மந்தமே இல்லாமல் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக கேளுங்க. நைட்லேருந்து முந்தா நாள் நைட்லேருந்து மறுநாள் மதியம் வரைக்கும் என்னென்ன பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு என்னன்னே தெரியல, சடனாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணிச்சு. அது அப்பப்போ வரும் இல்லையா கிரேவிங்ஸ் எல்லாம், அந்த மாதிரி எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணிச்சு. பட் எங்களுக்கு கடையெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். நைட்டில் போய் வாங்கிட்டு வர்றது வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்கா செஞ்சுக்கினேன். குஸ்காக்கும் டமோட்டோ ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு உங்ககிட்ட ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். பட் யாருமே எனக்கு ஆன்சர் பண்ணது கிடையாது. இந்த வீடியோக்காச்சு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி நைட்டு தூங்குறப்ப இட்லி அரிசி ஊற வச்சுடுவேன். அப்போ காலங்காத்தால் ஏஞ்ச உடனே எனக்கு இட்லி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் தூங்குறப்ப இந்த மாதிரி இட்லிக்காக அரிசி ஊற வச்சுடுவேன். அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ட தட்டையெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன். அது அப்படியே வச்சுட்டோன்னா அது மேலே என்னென்ன ஜீவி எல்லாம் போயிட்டு வருமோ தெரியாது இல்லையா நைட்டில். அதுக்காக அதோட பிளேஸை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நைட்டில் தூங்குறப்ப இந்த மாதிரி கிச்சன் எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுட்டு தூங்கினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அங்கே கட் பண்ணால் காலங்காத்தில் 5:45க்கு அப்படி ஏஞ்ச உடனே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிச்சன் ரூமுக்கு தான் போயாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் டிஃபன் செய்வேன். இன்னொரு நாள் எங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நிறைய வாட்டி வீடியோஸில் சொல்லியாச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் கேன்டீனில் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்களுக்கு பிடிக்காத டிஃபன் போடுவாங்களா, அதனால கேன்டீனில் சாப்பிட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு டிஃபன் செய்யணும். எங்கள் வீட்டுக்கார் 6:45க்கு அப்படி வேலைக்கு போயிடணும். அதுக்குள்ளவே நான் டிஃபன் ரெடி பண்ணிடணும். அதனால தான் காலங்காத்தலவே ஏஞ்சி மடமடன்னு செஞ்சுடுவேன். ஒரு சைடு ரவா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ரவா ஃப்ரை பண்ண உடனே இது உப்புமா தான் செய்யுது அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான உப்புமா செய்ய போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்புமாக்கு சட்னி அப்படி தொட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சட்னிக்காக வேர்க்கடலை பருப்பு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் அதிகமாக உப்புமாக்கு இந்த மாதிரி சட்னி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது கிடையாது. சர்க்கரையில் தொட்டி சாப்பிட்டுடுவோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ தான் நான் சட்னி பண்ணுவேன். எப்பவுமே சட்னி பண்ணிக்க மாட்டோம். உப்புமா கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுற பாருங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ரவை கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம்னா பாதி கப் அளவுக்கு கேவரு மாவு எடுத்துக்கணும், ராகி மாவு எடுத்துக்கணும். ராகி மாவு கூட நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளவே எனக்கு இந்த சைடு இந்த பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்து இறக்கி வச்சுட்டு இதுவும் ஃப்ரை பண்ணிக்கணும். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது உடனே ஸ்டவ் மேலேருந்து இறக்கி வச்சிடணும். ஏன்னா பேன் சூட்டுக்கே இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிடும், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால ஸ்டவ் மேலேருந்து இறக்கி வச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பேன் சூடாக இருக்கவே ரவை இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதனால கொஞ்ச நேரம் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்புமாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட கட் பண்ணிட்டு இருக்கிறேன். வேர்க்கடலை பருப்பு சட்னி நிறைய விதமாக செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செஞ்சாலும் கொஞ்சம் புளிப்பு உப்பு கரெக்டாக போட்டோன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய வாட்டி இந்த சட்னி காமிச்சிட்டா, அதனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே உப்புமா செஞ்சுக்கலாம் வாங்க. நார்மலான தாளிப்புக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கணும். இதெல்லாமே ஃப்ரை ஆக விடணும். இன்னொரு சைடு சட்னிக்காக
தாளிச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை இந்த மாதிரி சட்னியில் ஊற்றுறப்போ போட்டிங்கன்னா நம்மளுக்கு கேஸ் மேலே எல்லாம் தெறிக்காமல் நீட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் தெறிச்சாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கேஸ் மேலெல்லாம் தெரிச்சிச்சேன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால கருவேப்பிலை போடுறப்போ மட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போது உப்புமாக்கு வரலாம். நம்ம ஆல்ரெடி தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா? அது கூடவே முந்திரியும் போட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணதும் பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆக விடணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கொத்தமல்லியும் தூவிட்டு கொத்தமல்லி கூட நல்லா ஃப்ரை ஆக விடணும். கொத்தமல்லி கூட நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக ரவைக்கு வந்து 1 கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். இப்போது 1/2 கிளாஸ் ஜாஸ்தியாக கேவரு மாவு இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினேன். 1.5 கிளாஸ் ஜாஸ்தியாக சேர்த்துக்கினேன். நார்மலாக சேர்க்கறத விட 1 கிளாஸ் அளவுக்கு ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கேவரு மாவு சேர்த்ததுனால உருண்டை பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா ரவையும் நல்லா வெந்துடும், கேவரு மாவும் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் போகிறதுக்குள்ளே வீடு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் உதறிட்டு அதுக்கப்புறம் போடுன்னு என் சின்னவருக்கு சொன்னால் அவர் உதறது பாருங்கள். ரொம்ப சோம்பேறி. நம்ம ஏதாச்சும் சொன்னால் உல்ட்டா புல்ட்டா தான் செய்வார் அவர். ஆனாலும் வீட்டில் சின்னவங்களா இருக்கிறவங்க ரொம்ப லக்கியான்னு தான் சொல்வேன். அவங்க எது செஞ்சாலும் நம்ம ரசித்து பார்ப்போம் இல்லையா? அதே இந்த வேலை பெரியவங்க செஞ்சுருந்தா ஒன்று போட்டு இப்படியா செய்வாங்க, இவ்வளோ பெரிய பையன் ஆயிருக்கிற, இன்னும் வேலை செய்கிறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு திட்டிருப்போம். சின்னவர்னால வீடு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு மெதுவாக சொல்லி அமுச்சிட்டோம். ஆனால் பெரியவங்க சொன்னால் மட்டும் அப்படி கேட்கவே மாட்டோம் இல்லையா? இல்லை உன்னால் முடியும் செய் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவோம். சின்னவங்கள மட்டும் எப்போவுமே நம்மளுக்கு சின்னவங்க மாதிரியே தெரிவாங்க இல்லையா? அவங்க எவ்வளோ பெரிய பசங்களானாலும் சின்ன பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செல்லம் கொடுத்துடுவோம். நான் மட்டும்தான் அப்படியா, இல்லை நீங்களும் உங்கள் பசங்களை இப்படி வேரியேஷன் பார்க்குறீங்களா? கொஞ்சம் சொல்லிடுங்க. வேரியேஷன் அப்படின்னு கிடையாது, பெரியவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை, எல்லா வேலையும் சரியாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு. சின்னவங்க தானே கற்றுப்பாங்க விடு அப்படின்ட்டு அது ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். 2 பேர் மேலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லவ். ஆனால் இப்படி இருக்கும் நம்மளோட லவ். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து டிஃபன் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து ரைஸ் ஊற வைக்கிறேன். இந்த உளுந்த தோசைக்காக நான் ரைஸ் ஊற வைக்கிறேன். நைட்டு ஊற வச்ச அரிசியை இன்னும் அரைக்கல. மறுபடியும் நான் இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கிறேன். ஏன்னா கிரைண்டரில் போடுறோம் இல்லையா? எப்படியோ அது அரைக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தோசைக்காக செப்பரேட்டாக இந்த மாதிரி ஊற வைக்கிறேன். அது இட்லிக்கும் ஆகும், தோசைக்கும் ஆகும். பட் எனக்கு என்னன்னு தெரியல, உளுந்த தோசை சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால உளுந்த தோசைக்காக இந்த மாதிரி அரிசி ஊற வச்சா. பட் என் கிரைண்டர் என்ன வேலை பண்ணிச்சேன்ட்டு வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக வரணுன்னா இந்த மாதிரி அட்டுக்குள்ளுன்னு சொல்லுவோம், என்னான்னு தெரியல, இது அவுல் இல்லையா? அவுல் ஊற வைக்கிறேன். இது நல்லாயிருக்கும். இது அரைக்கிறப்போ சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இட்லியும் சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா வரும். அவுல் இல்லைன்னா நம்ம நார்மல் சாப்பாடு கூட போட்டு அரைச்சிக்கலாம். பட் நம்ம மாவு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ரைஸ் போடுறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரைஸ் போட்டு கூட கிரைண்ட் பண்ணிப்பேன். ஆனால் சில பேர் யோசிப்பாங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிப்போம் இல்லையா, ரைஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். ரைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி அவுல் சேர்த்துப்பேன், அவுல் இல்லைன்னா ரைஸே சேர்த்துப்பேன். இப்போ வந்து கிரைண்டரில் அரிசி போட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன்.
ஏன்னா இது கால் எங்கேயோ மேலே பறக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் நம்மளுக்காக டைம் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப இதாயிடும். ஸோ நம்மளுக்காண்டி எல்லா வேலையும் நம்ம தானே செய்கிறோம். கொஞ்ச நேரம் அதில் ஒரு 20 மினிட்ஸோ இல்லை ½ அன் ஹவரோ நம்மளுக்காண்டி இந்த டைம் இதுதான் நம்மளோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே பசங்களை கத்திக்கிட்டு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் இழுத்து போட்டு செய்கிறதுனால நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணாதான் நம்மளோட ஹெல்த் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே கெமிக்கல் எல்லாமே இருக்குது. முன்ன மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லையா? ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதே கிடையாது. கொஞ்ச நேரம் நம்மளுக்காக இந்த மாதிரி எக்ஸசைஸும் இல்லைன்னா வாக்கிங் காலங்காத்தலன்னா இல்லை ஈவினிங் ஆச்சு நம்மளுக்காக கொஞ்ச நேரம் டைம் நம்மளுக்காக கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்காக கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாக எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல வரல. பண்ணாதவங்க எல்லாம் இதுன்னு கிடையாது. நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நாள் தலைநோவு ஜுரம் அப்படின்னு படுத்தா கூட நம்மளுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலை நம்ம தான் செஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்மளுக்காக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். ½ அன் ஹவர் கூட வேண்டாம். 20 மினிட்ஸ் நம்மளோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த டைமில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஹெல்த் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக கோலம் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன். சிம்பிளான கோலம் தான் போட்டுட்டு இருக்கிறேன். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே பசங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என் பெரியவர் வந்து நான் சாமி கும்பிடுறேன், நீ குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிடு, இப்போவே டைம் லேட் ஆகுது இல்லையா, நீ குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எப்போ சாப்பிடுவ, நான் சாமி கும்பிடுறேன், நீ வந்த உடனே சாப்பிடு, குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவங்க ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ கேரிங் ஜாஸ்தி. எப்பவுமே பெரியவங்களுக்கு நம்ம மேலே கேரிங் ஜாஸ்தியாகவே இருக்கும். நானும் வேண்டாம் நீ பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவள் பண்ணுறேன்னு சொன்னால் சரி பண்ணு, நானும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவள் எந்த வேலை செய்கிறான்னு சொன்னாலும் செய்யந்தான் விடுவேன். அது நல்லா செய்யலைன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா, அதுவே சந்தோஷம். அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பீர்க்கங்காய் பருப்பு தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். வாழைக்காய் பொரியல் செஞ்சுலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா ஆண்டி? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுடுவேன். எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லா சமையலுமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுவோம். எங்கள் ஊரில் நீ ஏன் சொன்னேன்னா, நம்ம வந்து ஊரில் கற்றுக்கினது தானே நம்மளும் டெய்லி ரொட்டீனாக செஞ்சுன்னு இருப்போம். அதனால தான் சொல்கிறேன். ஊரில் கற்றுக்கினது தான் நான் எங்கேயும் செய்வேன். வாழைக்காய் ஃப்ரை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இடித்து வச்சா பூண்டு 4 சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கினேன். நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு, மிளகாத்தூள் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பவுடர் சேர்த்துப்போம். அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் மோஸ்ட்லி ஃப்ரை இந்த மாதிரி தான் செய்வோம். காய் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுடுவோம். அதுக்கப்புறம் குக்கரில் இந்த மாதிரி பருப்பு வெந்துச்சு, இதுவும் நம்ம கடைஞ்சி தாளிச்சிட்டா. இதுக்குள்ளவே எனக்கு கிரைண்டர் வந்து ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அள்ளியில் ஊற வச்சேன் இல்லைங்களா உளுந்து தோசைக்காக, அது வந்து போட முடியல. ஏன்னா கிரைண்டர் என்னாச்சுன்ட்டே தெரியல, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸ்டாப் ஆயிடுச்சு.
அது ஆன் ஆகவே இல்ல. எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும். இப்போ வந்து அது நான் கடைக்கு தான் எடுத்துட்டு போணும். இப்போ வந்து கிரைண்டர் போயிடுச்சு. அதுக்கான வேலை நான் அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும். சரி சமையல் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமையல் வேலை முடிஞ்சிச்சு. பாத்திரம் எல்லாம் கூட கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.